ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக சரியாக வீடியோஸ் வராமல் இருந்தது. அப்படியே வீடியோ வந்தாலும் வெறும் சாங்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்திருக்காது வீடியோஸ். ஏன்னா வீடு சடனாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளார எல்லாம் செட்டில் பண்ணிடுவேன். செட்டில் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ அது வரைக்கும் சாரி கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோட தான் வந்திருக்கேன் நான். எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணர்னாலே விளையாட்டு பிள்ளை. அவருக்கு நிறையா வெண்ணெய், அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பெரிய பெரிய விஷயம் நம்ம வேண்டும் போது அவருக்கு குட்டி குட்டி திங்ஸ் வச்சு படைச்சாலே போதும், நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவார். அதில் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவளை வச்சு தான் ஒரு பாயசம் பண்ணுறேன். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாயசம் செம்ம எம்மியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்யணுன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். நான் நிறையா பாயசம் வீடியோ ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு கூட கொஞ்சம் பார்த்துப்பேன் நான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 50% ஹெல்த்தி இருக்கும், 50% அன்ஹெல்தி இருக்கும். ஸோ ஒரு நாள் தானே, அதனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. நம்ம கிருஷ்ணருக்காக படைக்கிறதுங்கிறதுனால கிருஷ்ணருக்காக நம்ம நிறையா சீடை அது இதுன்னு படைப்போம். ஆனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்க்கும்போது அவள் தான். ஆனால் அந்த அவளே நான் சிகப்ப உள்ள பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது நான் ரெகுலராக பண்ணுற ஒரு மெத்தட் தான். அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அவள் ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அவள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். வதக்குன்னு இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்படி பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பாலையும் நான் காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போது அவளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு நான் இப்போது நெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வர மாதிரி வச்சுக்கிட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யை நீங்கள் ஃபுல்லாக வடிக்க வேணாம். இதிலே நம்ம அவளை போட்டு லைட்டாக ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி வரும். அதோடு சேர்த்து நம்ம காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட திக்கான பால் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் திக்கான உள்ள பாலை எடுத்துக்கோங்க. எனக்கு பசும்பால் கொஞ்சம் தனியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதனால் நான் அதே எடுத்துக்கிட்டேன். இதில் என்னோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாயசம் செய்யும்போது எப்போவுமே சாரப்பருப்பு யூஸ் பண்ணுவேன். சில பேர் அதை நெய்யில் வறுத்து யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். இது பாலில் வேக போடும்போது மட்டும்தான் செம்ம எம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த சாரப்பருப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, ரொம்ப பிளைண்டாக இருக்கும். சாரப்பருப்பு பாலில் வேகப்படும்போது அந்த டேஸ்ட் பாலோட டேஸ்ட் உள்ள நல்லா இறங்கும். பாயசத்துக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, அதனால் ஏலக்காவை நான் தட்டி போட்டிருக்கேன். அதோட நமக்கு தேவையான அளவுக்கு சுகர். நான் இந்த பாயசத்தில் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கறதுனால நான் சுகர் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் வேணாம், நீங்கள் வெறும் சுகர் மட்டும் தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் சுகர் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஆனால் எனக்கு பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால நான் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் மட்டும் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம், வெல்லம் போடலாம். இதை யூஸ் பண்ணியும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த பாயசத்தை. இது எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் வேக போகிறோம் இல்லையா, நம்ம அந்த இது அவள் நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். ஒன்ஸ் நம்ம கண்டன்ஸ் மில்க்லாம் ஊற்றி நம்ம ஆட்டோமேட்டிக்காக இறக்கிடலாம். நான் இதில் நெய் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சேர்த்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் நெய், அதோடு நிறுத்திட்டேன். அதுக்கு மேலே நெய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் தாளித்து லாஸ்ட்டாக கூட கொட்டிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சாமிக்கு படைச்சி பாருங்கள். சாமி அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவார். நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னமுமே சூப்பராக இருக்கும். இது என்னோட வெர்ஷன் தான், இது நான் பண்ணுறது. நீங்கள் எப்படிலாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுனீங்கன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாப் கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் கேர் வீடியோ, அதாவது ஆயில் மெத்தட் ஹேர் கேர் வீடியோ இருக்குது இல்லையா, அது 24K வியூஸ் போயிடுச்சு. நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதேமாதிரி ரெசிபீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் நான் ஏன் வீடு சேஞ்ச் பண்ணேன், இல்லை வேறு ஊர் சேஞ்ச் பண்ணிட்டேனான்ற டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ஏன்னா இன்ஸ்டா யாருமே ஃபாலோ பண்ணல. ஸோ இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.